காதுல மைக்ல ஐ மீன் ஒருத்தரோட காதுல ஹஸ்கி வாய்ஸ்ல பேசும்போது அது மைக் ரிசீவ்லாம் பண்ணாது. நான் தான் வச்சு யூஸ் பண்றேனே மைக்கு. அஞ்சலி அவங்க இருந்த ஸ்பேஸ்ல கூட சொன்னேன். கண்டென்சர் மைக் வச்சிருக்கேன், காலர் மைக் வச்சிருக்கேன். 2 மைக்லயுமே ஹஸ்கி வாய்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணாது. காதுல போய் கடிக்கிற கமருதீன் காத மைக்க கழட்டி வச்சுட்டு ரகசியம் பேசுறீங்க. எனக்கு புரியவே இல்ல எனக்கு. இது திஸ் இஸ் ரூல் பிரேக். அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் ஒரு பனிஷ்மென்ட் குடுத்திருக்கிறாரு. அத வந்து அது குடுத்ததுக்கு அப்புறமும் திருந்தல அப்படின்னா என்ன மாதிரியான உளவியல்? யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற திமிரு தானே இதெல்லாம். யா அக்ரீட் ப்ரோ. மைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல, இது ரிப்பீட்டடா பல வாரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட் மேலதான் இந்த மிஸ்டேக். ஹோஸ்ட் வீக்கெண்ட்ல கேட்கணும். போன வீக் அட்ரஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. போன வீக் அட்ரஸ் பண்ணல. சப்ப மேட்டர் ரசிகன் பட்ஜெட் தூக்கிட்டு வந்துடும். இது இவ்வளவு பெருசா ஆகணும் தான் அவர் போன வீக் அட்ரஸ் பண்ணல. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, இந்த வாரம் கோட் டாஸ்க் எவ்வளவு போரிங்கா போயிருக்கும். அவ பண்ண அட்டூழியம் தான் இப்போ. பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் லைட் இஷ்யூ. I'll talk more. Sorry if I interrupted, guys. இல்ல பேசுங்க. ஸோ என்னோட தாட்ஸ் வந்து டெஃபினட்டாக அவளுக்கு வந்து நான் ஐ டோன்ட் நோ நேற்று சொன்னேன்னா அவள் மைக் போடாமல் பேசினது இல்லை கவர் பண்ணி பேசினது யூனோ ஹைட் ஆஃப் இன்சொலன்ஸ்ன்னு சொல்லலாம், டிஸ்ரிகார்டுன்னு சொல்லலாம். ஓகே, நிறைய பேர் பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க. ஐ டோன்ட் நோ வாட் கான்டென்ட் தே ஸ்போக். ஒரு சின்ன ஸ்பெக்குலேஷன் எனக்கு இருந்துச்சுன்னா, ஒரு வேளை Kamruddin is in nomination and she is not. ஒருவேளை அதை பற்றி ஏதாவது பேசிக்கலாம், வெளியே நம்ம மீட் பண்ணலாம், whatever rubbish. It's just my hypothetical thinking. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க திரும்பியும் இன்னைக்கு காலையில் பண்ணுறச்ச டெஃபினெட்லி ஆல் தி அதர் ஹவுஸ்மேட்ஸ் ஹூ ஆர் caffeine deprived, அவங்களுக்கு இது வந்து இஸ் லைக் Seon said, it will give headaches, it will give all kinds of things. ஸோ அவங்க இதை பார்த்தா செம்ம கோவம் தான் வருவாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் தவறும். அதில் வேற அடிஷ்னலாக அமித் வந்து அவர் வந்து ஹீஸ் ட்ராயிங் ஸோ ஹார்ட் டு பி அ குட், வீட்டை நல்லபடியாக நடத்தணும்னு. ஸோ ஹீஸ் கெட்டிங் ரியலி ரியலி ஆங்க்ரி அட் பார்வதி பிகாஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறச்ச அது வந்து ரொம்ப உனக்கு என்ன இவ்வளோ திமிரா தான் தோணுது. ஓகேங்களா? ஸோ ஹீ இஸ் கெட்டிங் அனாய்ட் எவ்ரிபடி. ஸோ ஹீ இஸ் பிளானிங் அவுட் திஸ் பனிஷ்மெண்ட். வெல் அண்ட் குட். இவளுக்கு பார்வதியோட என்னதான் அவளுக்கு என்னதான் அவளோட அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடந்ததுன்னா, பிக் பாஸ் வந்து அந்த மில்கெல்லாம் எடுத்தது தான் அவளுக்கு அவளுக்கு யோசிக்கல அது நடக்கும்னு. ஸோ எனிவே ஷி இஸ் வில்லிங் டு டேக் த பனிஷ்மெண்ட். பட் அகெயின் பார்வதி being பார்வதி, ஷீ நீட்ஸ் கம்ருதீன் ஃபார் டாக்ஸ். ஏன்னா அவளுக்கு வேற யாருமே இல்லை. ஷி ரியலி ஈவன் தோ அவங்க சாண்ட்ரா கூட பேசினா கூட ஷி டசன்ட் ரியலி ட்ரஸ்ட் சாண்ட்ரா அண்ட் ஆல் தட். அவங்களெல்லாம் அவங்க ட்ரஸ்ட் பண்ணல. ஏதோ ஒரு ஒரு சின்ன விதத்தில் ஷீ ட்ரஸ்ட் கம்ருதீன். அவங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ரியலாக இருக்கானா மேபி லிட்டில் பிட். பட் ஒரு 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 விஷயம் பேசணும்னா ஷீ நீட்ஸ் கம்ருதீன். அதனால வந்து அவங்க நீ பேசாமலாம் இருக்கக்கூடியது. ஷீ இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு அக்செப்ட் தட். பட் அங்கே வந்து கம்ருதீனும் கொஞ்சம் காட்டினார் நம்ம பேசாமலாம் இருக்கலாம். பிகாஸ் கம்ருதீன் வந்து பார்வதி யோசிக்கிற மாதிரிலாம் அவர் யோசிக்க மாட்டார். பட் அட் த சேம் டைம் இதை வச்சு ஹீ கேன் பிளே அ டிஃப்ரெண்ட் கேம் இன் மை ஒப்பீனியன். ஓகே, ஓகே. ஸோ ஷீ இஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட் திஸ். அண்ட் அது வந்து ஹவுஸ்மேட்ஸை இன்னுமே கோவமாக்குது. டெஃபினெட்லி ஷீ இஸ் கோயிங் டு கோ இன் worst player and nominations next week, and definitely பார்வதிக்கு அது வேணும். ஷீ வாண்ட்ஸ் டு பி இன் நாமினேஷன்ஸ் ஆல்சோ. ஆல்தோ நேற்று வந்து ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு குதிச்சுட்டு இருந்தாங்க கூட, ஷீ நோஸ் நாமினேஷன் இருந்தால் தான் ஷீ வில் கெட் லைம் லைட்னு அதுவும் அவளுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். So she's not going to accept this. Housemates all are against her. So she's willing to do the chores. இப்போ இங்க என்ன இன்னொரு பெரிய விஷயம் that I found really funny was Vickles and Adirai. It was in the பேஷ் கூட அது இவங்க ரெண்டு பேரும்
அது வந்து விக்கல்ஸ் அண்ட் ஆதிர் ஐ தாட் அண்ட் டெஃபினெட்லி விக்கல்ஸ் அண்ட் அவனுக்கு வந்து he would have been gleefully thinking இவளை பேச விடக்கூடாது அப்படின்னு அகெயின் அவ போய் விக்கல்ஸ்க்கு வந்து அவன் எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டான் he would have thought ஐயோ ஆமா ஆமா அவ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துப்பான்னு நினைச்சான் அகைன் போய் இவன் அங்க செக் வைக்கிறான் நீ என்ன சொல்றது உன்படி நான் பனிஷ்மெண்ட் ஏத்துக்க மாட்டேன் வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் நான் ஏத்துக்கிறேன் ஸோ ஷீஸ் அகெயின் யூனோ அந்த இந்த ஹோல் வீக் பாருங்க திரும்பியும் இட்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் பார்வதி அது ரொம்ப even though it is annoying it's again turned back to her illana this will just be a week of Amit wanting to keep a very safe pleasant house and in the court tasks போயிட்டே இருக்கட்டும் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஈவெண்ட் நடந்து அதை பார்வதி இஸ் ட்ரைங் டு யூஸ் இட் அப்போ வந்து 1 hour ஆடியன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு செம்ம கோவம் வரும் செம்ம இரிட்டேட்டிங் வரும் எங்களுக்கே இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் அவ ரெஃப்யூஸ் பண்ணும்போதுல இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு எனக்குலாம் ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு மை சிஸ்டர் அபவுட் அன் hour ago தென் we were thinking அவ அப்படியே பண்ணிட்டாள்னா அகேன் அண்ட் அகேன் இட் will become like ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்போ அதுல என்ன இருக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் இல்ல சம்திங் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஓகே நான் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன் பட் ஆன் மை ஓன் டேர்ம்ஸ் அப்படிதான் எனக்கு தோணுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு பட் ஐ டோன்ட் வாண்ட் கீப் டாக்கிங் ஏற்கனவே ரொம்ப பேசிட்டேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ. பிரகாஷ் பேசுங்க. பிரகாஷ் பூர்வம் இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? இருக்கு ப்ரோ. ஓகே பேசுங்க. ஸோ இதுதான் சியான் ப்ரோ சொன்ன அந்த ஒரு இதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு தான் ஆட் ஆன் வைக்கலான்னு அந்த ஹூ ஆரியும் சொல்லிட்டு கேட்டாங்க தெரியுமா எஃப்ஜேவை பற்றி. அந்த ஹூ ஆரியும் வந்து எஃப்ஜேவை மட்டும் கேட்கல, அங்கே இருக்கிற பிக் பாஸையே கேட்குற மாதிரி இருக்கு. நான் என்ன வேணா செய்வேன், ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் மீ த கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி கேட்டாங்க. அதுதான் வந்து அப்போ ஆட் ஆன் பண்ண வந்தேன் நான். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. நான் இன்னொன்று எதிர்பார்த்தேன், ஹோஸ்ட் மேலே எதுவும் அது கொடுத்துருக்காங்களான்னு. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல போல யாரும். ஏன்னா ஒருத்தர் பிக் பாஸ் மேலே கொடுத்தாரு, இன்னொருத்தர் யாரும் ஹோஸ்ட் மேலே எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு, விஜிஎஸ் மேலே யாருக்கும் கேஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தேன். இல்லை பேசி முடிச்ச கேஸை திருப்பி போட்டாலே அது விஜிஎஸ் மேலே கேஸ் மாதிரி தான் சார். விஜிஎஸ் பேசி முடிச்ச கேஸை திருப்பி யாராச்சும் போட்டுருக்காங்க யூஸ் பண்ண, அவங்கலாம் விஜிஎஸ் மேலே தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நியாயம் இல்லை இன்கேஸ் யாரும் விஜிஎஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இல்லை விஜிஎஸ் மேலே ஹோஸ்ட் கேஸ் கொடுத்தா அது எப்படி இருக்கும் ரசிகா? விஜிஎஸ் அட்வொகேட் வைக்கணுமா? இல்லை ஆன்லைனில் வருவாரா விஜிஎஸ் அட்வொகேட்? இல்லையே விக்னேஷ் அங்கதான் பிக் பாஸ் சொல்வாருல்ல இவர்கிட்டயே what is his name வினோத் கிட்டயே நீங்க உங்களுக்குள்ளதான் நீங்க கேஸ். பார்த்தேன். I know you're kidding. ஜாலியா ஃபன் பண்றேன். right I know you're kidding. ஆனா வேஸ்டியா இவங்க முக்க பண்றாங்க. கேஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா கொண்டு போனா சிலதெல்லாம் சூப்பரா வைக்கலாம். இவங்க விட்டுட்டு ரொம்ப லேசியா போடுற மாதிரி இருக்கும். எதுனா ஒரு கேஸ் ஆச்சு காமெடியா போகுமான்னு பாக்குறேன், எல்லாமே சென்சிட்டிவா தான் போகுது. ஏங்க காமெடியா எந்த கேஸும் வராதுங்க. பட் ஆனா காமெடி பண்ணணும்னா இவரு வினோத வந்து ஜட்ஜ் போடணும். காமெடி போனானா வினோத ஜட்ஜ் போட்டா ஆமா. பட் அந்த மாதிரி சென்ஸ் இல்லையே இங்க, பிகாஸ் they are going so serious. வினோத் கூட ரம்யாவை போடுங்க ஜட்ஜா, ரெண்டு பேரும் ஜட்ஜா வராங்க. right it's so good it'll be. ஆமா they want to do both of that. யோசிச்சு பாத்தீங்கன்னா it is very see they want their cases to be taken seriously, they want a serious judgment. இங்க வந்து ஆதிரே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்க கேஸ் சீரியஸ் எடுத்துக்கறேன்ட்டு. It's the same thing, right? It's on the same one. See, our Vinod and Ramya are actually not dumb. ஆனா வினோத் வந்து கொஞ்சம் கவுண்டர்ஸ் கொடுப்பாரு. ஆனா he is not biased. அவர் கரெக்டா பேசுவார். ஆக்சுவலி அவர் bias எல்லாம் பேச மாட்டாரு. அதே மாதிரி ரம்யா கூட அவங்க வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப கேளுங்க, இப்ப what they will do is வக்கீல் எதுக்கு இப்படி கேக்குறீங்க, இப்படிலாம் கவுண்டர் பண்ணி கேஸை வந்து கிண்டல் பண்றீங்க, இட்ஸ் a serious note, it's very
சொல்லி வருவாங்க. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்ல வக்கீல, நீங்க வந்து கம்முடு தின போட்டுருங்க. ஏன் மச்சான் அப்படின்னு பேசிப்பாங்க 2 பேரும். இல்ல மச்சான் இப்படி சொன்னா மச்சான். கம்ருதீனும் எஃப்ஜேயும் லாயர்ஸா போட்டுட்டு அவங்க 2 பேரும் ஜட்ஜஸா இருக்கணும். எஃப்ஜே எல்லாம் ஜட்ஜா இருந்தா கேஸ் அவ்வளவுதான், இழுத்து முடிஞ்சு போச்சு. It's really irritating in certain things. Okay, அதுக்காக உள்ள நல்லா இருந்துச்சு எனக்கு எபிசோடு. விமாஸ் ப்ரோ, ஹவுஸ் த voting going? போயிடுவாரா? யாரு? தலைவர் எஃப்ஜேவா? இருக்காங்களா? தெரியலப்பா. ரம்யா தூக்குனா நல்லா இருக்கும், பாப்போம். சொல்ல முடியாது. மேபி அவங்க எஃப்ஜே தூக்கணும் தூக்குவாங்க. அதனால தான் எஃப்ஜே மேல கேஸ கொண்டு வராங்க. நடுல வியானா ஒருத்தங்க இருக்காங்களேங்க. வியானாலாம் சேவிடுங்க. வியானா நோ ப்ராப்ளம்ட்டாங்களே. வியானாக்கு உள்ள ஒரு சாஃப்ட் கார்னா இருக்கு எஃப்ஜே மேல அப்படின்னு. இல்ல வியானாலாம் சேவ் சொன்னாங்களே இன்னைக்கு. வியானா சேஃபா? வியானாலாம் சேஃப் தான். இந்த வாரம் ஆளையே காணோம் அவங்கள. ரம்யா தானே இந்த வாட்டி, காப்பாத்த வழியே இல்லையா? ஏப்பா சீரியஸா எனக்கு தெரியாதுப்பா யாருன்னு. இப்ப என்ன தெரியுமா ஆகும், என் நேரம் வியானா போயிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், நீ அன்னைக்கு சேஃப்னு சொன்னதுனால பாரு யாருமே ஓட்டு போடல, மத்தவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்பாங்க. சத்தியமா தெரியாத மக்களே, யாருனாலும் போகலாம். இப்பயே சொல்லிட்டேன், நான் சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகல, இப்பயே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. இல்ல எங்க தலை ரம்யா ஜோ எப்படி காப்பாத்துறதுன்னு நீங்க வழி சொல்லுங்க. அவங்கள வச்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்களுக்கே வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்கல்ல அவங்க. ஏன் உள்ள வச்சு டார்ச்சர் பண்றீங்க நீங்க? வீட்டுக்கு போகணும்னு சொல்ற Why you யாரும் guys are like this? கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி No. நான் விளையாடுறேன்னு சொல்றவன தான் நாங்க துரத்துவோம். பிரவீன் எப்படி தூக்கணும் பாத்தீங்களா மாசா? அந்த மாதிரி போவே மாட்டேனாலும்ல. எஃப்ஜே எல்லாம் போக மாட்டான் ரசிகன், உங்களுக்கு தெரியாதுதான். எஃப்ஜே எல்லாம் போக மாட்டான். எஃப்ஜே வில் பி தேர். இப்பதான் ஆதிரே மெனக்கு பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க? மெனக்கு 8 மெனக்கெட்டு. சொல்லுங்க. எனக்கு என்னன்னா வியானா வெளில வந்தோடனே வியானாவையும் அஞ்சலியும் பேச விட்டுறணும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்க 2 பேரும் பேசிட்டு உட்காருங்க அப்படின்னு. இல்ல அது நான் சென்னை தான், எனக்கு வரும் நல்லா தமிழ் தெரியும். நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கள பார்த்தா அப்படியே பொலிச்சுன்னு போடணும் அப்படின்னு போது நம்ம மைண்ட்ல வந்துச்சு, வியானா வந்தோன்னா 2 பேரும் பேச விட்டுறணும்டா அப்படின்னு. ஆனா ரொம்ப இது வந்துச்சுன்னா ஒரு சில வார்த்தை ட்விஸ்ட் ஆயிடும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆக்சுவலி சென்னைக்கு போயிட்டேன்னா அப்படியே ஃப்ளூவெண்டா வந்துரும் எல்லா வார்த்தையும். சமல்ல. Hey guys, I didn't see 1 hour episode. சேயான் நீங்க பாத்தீங்களா? எப்படி போச்சு? தம்பி பாத்ராத. சேயான் சொல்லுங்க சேயான். பார்த்தேன் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்தேன், கேட்டேன் கேட்க கூடாதெல்லாம் கேட்டேன். அட பாவிகளா, இந்த காலத்துல பசங்க எவ்வளவு ஜாலியா இருக்கான பத்தியா? லவ் பண்ண மாட்டானுங்களா, ஆனா கிஸ் கேட்கலாமா? ஏங்க அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அப்படி என்ன? why not? ஏன் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அப்படி சொல்லுங்க. ஹலோ இங்க பாருங்க, நான் இப்போ அவன் கிஸ் கேட்டது தப்பு, கட்டி பிடிக்கிற தப்புலாம் நான் பேச மாட்டேன். ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். நான் அப்பா சாமி, நாங்கெல்லாம் பூமர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஓகே, நான் பூமர் தான். ஓகே, ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னா கூட எங்களுக்கு 1 வருஷம் எடுக்கும். அந்த பொண்ணு இப்படி பார்த்தாலே அது போதும்டா அப்படின்ட்டு போயிடுவோம். அப்படி ஒரு பார்வை பார்த்ததை வச்சா நாங்கள் 1 மாசம் வளர்ந்துருவோம். இவனுங்க என்னன்னா 14 நாள்லயே கிஸ்ஸுங்கிறானுங்க. அந்த இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இதுல என்னன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் வெளியில தான் இருக்கான், பாத்துட்டு இருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எனக்கு அங்கதான் குபீர் நிச்சு, யாரா அந்த தியாகி, யாரா அந்த மகான் இல்ல ரசிகன் அதுக்கு வேற அழுகுறாங்க. இவன் வந்து என்னன்னா அவன் மேலே சத்தியம் போடுறான். இல்ல இமாத் ப்ரோ, எனக்கு இருக்க குழப்பமே என்னன்னா, நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். நீ ஆதர் என்ன சொல்றாங்க, அவன் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டுக்கும் மேல, அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபைன், நீங்க ஃப்ரெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லி நீங்க எஃப்ஜேவை சொல்றீங்க. வெளியில உங்களுக்கு காதலன் இருக்காரு, சரி ஓகே. நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆதிரைய
கட்டி பிடிச்சி லிட்டரலா கிஸ் பண்ணான். சரி ஓகே, அது கூட அந்த பொண்ணை கன்சோல் பண்றதுக்காக அப்படின்னு விட்டுறலாம். ஒரு இடத்துல ஆதிரை நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆதிரைய வந்து அப்படியே கட்டி பிடிச்சி ஏர்ல தூக்கி அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்பான். புரியல. டேய் இத லவ் பண்றவனும் அதுவும் ஃப்ரெண்டு பண்ணுவான்டா. தான் ப்ரோ. இல்ல இத லவ் Guys, பண்றவனும் these are all actors, guys. இங்க ஷோக்கு வந்து இல்ல ஆக்டிங் லெட் மீ பண்றாங்க. கம்ப்ளீட். இல்ல லெட் மீ கம்ப்ளீட். இத இப்ப எஃப்ஜே வந்து ஆதிரைக்கு பண்ணத ஆதிரையுடைய காதலனும் ஆதிரைக்கு பண்ணுவான். ப்ளீஸ் டிஃபரன்ஷியேட் மீ. இது எங்க எது ஃப்ரெண்ட்ஷிப், எது வந்து லவ்னு தயவு செஞ்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன். பாக்குறவங்க குழம்புறாங்கல்ல. அஞ்சலி, இஃப் தே ஆர் ஆக்டர்ஸ் நீங்க அந்த கேஸே வந்துடக்கூடாது. அப்சல்யூட்லி. என் ஏன் கேஸ் நேம் போட்டீங்க? ஸ்பாயில் ஆயிடுச்சு, இல்ல என்ன இல்ல வச்சு கேம் இந்த விளையாட்டான் அப்படின்னு இந்த அந்த கேஸே கேஸே வந்துடக்கூடாது. ஆதரை பண்றதும் ஒரு ஆக்டிங் தாங்க. இந்த கேஸே வந்திருக்கூடாது. பட் எனிவே ஷி ஹாஸ் டு டூ சம்திங் இல்ல. எப்படியாச்சும் ஏதாவது எனிவேஸ் பண்ணணும் இல்ல. இல்ல. அவங்க நேம் வெளியில வந்து அந்த அதுதான் அவங்களுடைய அப்போ அவ காதலன் அது ரியலா இல்ல இல்ல, அப்போ அவ வந்து ரியல், இது வந்து ரியல், என்னோட பேர் கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவ சீரியஸாவே இது பண்ணி அவ பண்றா அப்படின்னா நாங்களும் இங்க வெளில சீரியஸா தான் பேசுவோம். எனக்கு அப்சல்யூட்லி. என்னமோ அது சீரியஸ் இல்ல. ஷி இஸ் ஜஸ்ட் வாண்டிங் டு ஏதாச்சும் பண்ணணும், வந்து அப்படி ஏதாச்சும் பேசணும். பண்ணணும்னு சொல்லி இப்படி ஒண்ணு பண்ணா அப்பயும் அடிப்போம். ஆமா அடிக்கலாம். ஆமா டெஃபினட்டா அப்படி அடிப்போம். அடிக்கலாம். யா I'm not supporting FJ, you guys. I'm not. I'm just saying these Oh, guys see, வந்து whatever they are, see, even they act or அவங்க ஆக்ட் கூட பண்ணாம இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் என்னன்னா ஒரு ஷோல இது ரியாலிட்டி ஷோ, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தே நோஸ் தட் ஏன்னோ இங்க வந்து சம்பளத்துக்காக இவங்க வந்து ஆக்ட் பண்றானுங்க, வெளில போயிட்டு வேற மாதிரி பண்ணுவானுங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு சில பேருக்கு, ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ இஸ் வாட்சிங் ஆன் டிவி, ஓகே, who don't have so much exposure on social medias, they will think that it is real. ஓகே, ஏன்னா இது ரியல். ஏன்னா உங்க கேரக்டரை நீங்க கொண்டு வாங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க அப்படின்னு தான் அவர் வார வாரம் வந்து பேசுறாரு. அதாவது உங்களோட உண்மையை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு, ரைட்டா? அப்படி இருக்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் வெளியில தான் இருப்பான், அவனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நீ வந்து என்கிட்ட கிஸ் கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து how those guys will take it. Yeah, it looks ugly தான். Definitely looks ugly. அவங்க அப்பா Okay, அம்மாவை see உட்காந்து பார்த்துருந்தாங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க. இனிமேட்லாம் பிக் பாஸ் பார்த்தோன்னா அவ்வளோதான், கவுண்டமணி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த வார்த்தை சொல்லி தான் அடிக்கணும். அப்புறம் சேவன் வேற என்ன நடந்துச்சு 1 hourல? ஒன் ஹவர் எப்படி ஃபினிஷ் பண்ணா இன்னைக்கு? வாட் வாஸ் த எண்ட் ஆஃப் இட்? Seon is in disgust. ஏன் தான் பார்த்து இந்த வரை கேக்குறாங்களே. இல்ல ஆக்சுவலா பார்வதி and விஜே பார்வதி பார்வதியோட FJ, பார்வதி பார்வதி எஃப்ஜே கேஸ் வந்தது. அதுல விஜய் பார்வதி வந்து அமித் பார்கவோட நான் வந்து என்ன மேரிட் மென், அவரை வந்து நீ டேட்டு கூட்டு போவியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ். ஆக்சுவலா வெளியில ஒரு பாட்டு பாடிட்டு இருந்திருக்காரு. அங்க வந்து நான் வந்து வெளியில கார் இருக்கு என்கிட்ட, நீங்க வந்து கார்ல என் கூட வாங்க, நீங்க பாட்டு பாடிட்டே வாங்க, நம்ம பாட்டு கார்ல போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இதுல எஃப்ஜே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு மேரிட் மென்னை நீ டேட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். அதை அவன் ஃபன்னுக்காக பேசினதா சொன்னா. பட் பார்வதி வாஸ் வெரி சீரியஸ். அவன் பேசுனதுக்கு சாரியும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து டிஸ்கஷன்ல போச்சு. அண்ட் தீர்ப்பு வந்து பார்வதி பக்கமாச்சு. அதுக்கப்புறம் சாரி கேட்க சொன்னாங்க. பட் ஹி ரெஃப்யூஸ் டு சே சாரி. அப்போ வந்து பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் எஃப்ஜே, டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறான் பாரு, இந்த அளவுக்கு ஈகோ இருக்கக்கூடிய ஒரு கேவலமான நபர் தான் எஃப்ஜே அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவை டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க பார்வதி. அதுதான் நடந்தது அந்த செகண்ட் கேஸ். திஸ் இஸ் எஃப்ஜே. இதுதான் எஃப்ஜே. 8வது படிக்கிற இந்த 8th ஸ்டாண்டர்டு அப்படின்லாம் கலாய்ச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈகோயிஸ்டிக் பர்சன், யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அதாவது இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆதிர கேஸ்ல மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச எஃப்ஜே ஏன் விஜே பார்வதியுடைய கேஸ்ல மட்டும் கேட்கல? ஸோ விஜே பார்வதிங்கிறப்போ நீ டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிற. ஆதிரை அப்படின்றப்போ அந்த விஷயம் உனக்கு சீரியஸா தெரியுது. ஸோ நீ பாஸ் பண்ண கமெண்ட்ன்றது உனக்கு வந்து கேவலமா பேசிட்டு நம்ம யாரை வேணாலும் அசிங்கப்படுத்திட்டு கடந்து போகலாம்னு உனக்கு தோணுது. ஸோ திஸ் இஸ் வாட், இதுதான் வந்து ஆக்சுவலா ஹேப்பன் டுடே.
பட் அரோரா அது சூப்பரா சொன்னார்ல, அந்த ஒரு பாயிண்ட்ட வச்சு. அவ சீரியஸா நல்லாவே யோசிக்கிறா. அவ ஷி இஸ் பிளேயிங் குட் ஆக்சுவலி நவடேஸ். யா நீங்க இங்கே வந்து ஒரு அப்சர்வேஷன் மன்னிப்பு இங்கே நீங்க இங்கே ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா, அப்ப அங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படிங்கிற ஒரு அப்சல்யூட்லி விஷயத்த சொன்னது சரியான பாயிண்ட் அது. பட் ஆனா எனக்கு தெரியல அவங்க உண்மையுமே அவன் கேட்டானா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்காக என்கிட்ட டிபேட்டுக்கு வராதீங்க. கேட்கலையா? பட் அந்த பாயிண்ட் அவ அந்த இடத்துல எடுத்து சொன்னது வந்து சரியான பாயிண்ட் அது. யா யா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஃபைனல்ஸ்க்கு வந்துரும் போல இருக்கு. இமாத் ஆக்சுவலி நானும் அதான் யோசிச்சேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் பிகாஸ் நவடேஸ் வீட்டுக்குள்ள எல்லாமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அரோரா தான் போய் பேசுறாங்க. அரோரா ஷீ இஸ் கிவிங் பாயிண்ட்ஸ். யூ நோ ஷீ பிகேம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் தி ஹவுஸ். நம்ம வந்து அங்க திவ்யா சாண்ட்ரா வரும் சொல்லி ஒரு ஸ்பாட் டாப் 5ல எப்பவுமே இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அரோரா அங்க தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க திவ்யா வந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஷீ இஸ் வே டு செல்ஃப் சென்டர்ட். எப்போ பாரு வந்து தான் 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 பேசுறாங்க. சாண்ட்ரா வந்து 3 நாளா அந்த சட்டையை வச்சுட்டு தான் அழுதுட்டு இருக்காங்க. சரி, அப்ப ரசிக ஆரம்பிச்சிடலாமா? அஞ்சலி, ஆரம்பிச்சிடலாமா? கமான், எங்கள்ட்ட ஒரு ஸ்பாட். ஆமா, எங்கள்ட்ட ஒரு ஸ்பாட் இன்னொன்னு வேகண்டா இருக்கு, வந்துருங்க. இன்னொன்னு என்னன்னா ஷீஸ் ஆல்சோ ஃபிகர்ட் அவுட் நல்லா ஷி நோஸ் கம்ருதன் இஸ் ஆக்சுவலி வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நல்ல வேலை, இந்த மாதிரிலாம் ஏதாவது மியூட் வச்சுன்னா சொல்லுங்கப்பா. நான் வெளில போயிட்டு வரேன். நான் வெளில போனா ரீஸ்டார்ட் இது பண்ணுவான், நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, பாப்பா என்ன பண்றாங்கன்ட்டு. நாளைக்கு யாரு கேஸ் வர போகுதுன்னு தெரியல ப்ரோ. இன்னும் 3 கேஸ் தானே ப்ரோ வரும் நாளைக்கு? ஒரு இன்னும் நாள் 3 தானே? கேஸ் தான் ப்ரோ. நாளையோட இல்லைன்னா வந்து அடுத்த நாள் வைக்கிறாங்கன்னு தெரியல. கோர்ட்டு கேஸ் தானே, பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே போனாலும் வாய்ப்பு இருக்கு. இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய சாண்ட்ராவோட கேஸ் ஒன்று, கன்னியோட கேஸ் ஒன்று வரும்னு நினைக்கிறேங்க. சாண்ட்ரா ஒண்ணுமே பண்ணலங்க 3 நாளா, சும்மா தான் இருக்காங்க. யாருமே அவங்க ஃபுல் ஜோன் அவுட். அதான் வக்கீலா கூட வந்து அவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல சாண்ட்ரா கிட்ட தான் போலாமான்னு போயிருக்காங்க. ஆனா எஃப்ஜே வந்து விக்கல்ஸ் வந்து அப்போனண்டா எடுத்துருவாங்களோ, எங்கேயாவது அவன் ஜெயிச்சிருவானோன்ட்டு அதுல கூட சாண்ட்ரா வந்து வேணான்னு விட்டாங்க அவங்க. கரெக்ட் ஐடியா தான் பாரு. தட் வாஸ் a ஸ்மார்ட் மூவ் அவங்களோடது. இல்ல விக்கல்ஸுக்கு வந்து he has rapport with everyone, so people will at least listen to what he says. கரெக்ட். அதனால தான் அவர் தொடர்ச்சியா அட்வொகேட்டா வரதுக்கான ரீசனுமே அதுதான். எல்லாரோடையும் ஒரு நல்ல என்னதான் அப்போனண்ட் அவர் சூஸ் பண்ணி அவர் சண்டை போட்டு இது பண்ணாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெல்லாக ஆரம்பிச்சிடறாரு. திவ்யாவாகட்டும், பாரு ஆகட்டும், சாண்ட்ரா கிட்ட மட்டும் அவர்கிட்ட போறதே கிடையாது. பட் ஹீ இஸ் சூசிங் பீப்புள்ஸ் அண்ட் அவங்கள வந்து பக்கத்துலயே வச்சுக்கிறாரு அவரு. நல்லது தானேங்க, எல்லாமே நல்லதுதான். ஐ திங்க் அகைன் வெளில வந்ததுக்கு அப்புறம் அது ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்து யூ மேக் ஷுவர் தே டோன்ட் மூவ் அவே ஃப்ரம் ஹிம். எல்லாத்துக்கும் ஒரு அம்மா சட்டம் கொடுத்துருவாரு. சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டா வருவார் அவரு. ஆமா, அது வேற இருக்குங்க. எல்லாத்துக்கும் எது எடுத்தாலும் ஒரு அம்மா சத்தியமா. இல்ல ப்ரோ, சாண்ட்ரா கேஸ் வருதுன்னு வச்சுங்களேன், சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டா அவர் தான் வந்து வரமாட்டாரு. கண்டிப்பா அப்பீல் ஆவார் ஆப்போசிட்டா. வரமாட்டார். இன்னைக்கு அதுக்குன்னே ஒரு சினாரியோ நான் அவர் சொல்லியே பார்த்தேன். கனிட்ட போய் சொல்லுவார், எனக்கு வந்து சாண்ட்ரா மேலே கேஸ் கொடுக்கணும்னு இருந்துச்சு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஹர் தட் ஸ்பேஸ், ஸ்க்ரீன் ஸ்பேஸு. எதுக்கு போன வாரம் தான் போயிருக்காரு, அப்படி இந்த வாரம் இவங்க போயிடட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். ஓ, he doesn't want to give attention to her. ஆமா, வீடியோ பார்க்கல நீங்க? இல்ல பார்க்கல, லைவ் பார்க்கல, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஓகே. கனிட்ட சொல்லுவான், கனி உடனே சூப்பர், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா நான் எக்ஸ்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், சாண்ட்ரா ஒன்று பேசியிருப்பாங்க கனியை பத்தி ரொம்ப கேவலமா, பார்வதி கூட படுத்துட்டு பெட்ல படுத்துட்டு. அது கனி இல்லைங்க, ஆதிரை. அந்த சினாரியோ நான் திருப்பி பார்த்தேன். ஐ போட்ஸ் த ஹாஃப் வீடியோ, அதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோ போய் திருப்பி பார்த்தேன். ஆக்சுவலி இட் வாஸ் நாட் அபவுட் கனி, இட் வாஸ் அபவுட் ஆதிரை. ஒரு வாட்டி அந்த செகண்ட் வீக் வரும்போது ஆதிரை அக்கான்னு சொல்லுவான் தெரியுமா இவன், ஞாபகம் இருக்கா? அக்கா இல்ல, அக்கா அம்மான்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னாங்களே. இல்ல எஃப்ஜே கனியும் சேர்த்து தான் சொன்ன மாதிரி இருந்தது. அவன் சொன்னாங்க the scenario that Parvati and Sandra was working is FJ வந்து கூப்பிட்டு என்ன மேல நிப்பாட்டான், நான் அதை சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நான் வெளியில வந்து டேரக்டா ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்.
அது என்ன வீடியோ? யார் என்ன பண்ணா? அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி எஃப்ஜே கனி வந்து அந்த சோஃபால வந்து ஒரு வீடியோ வந்துச்சு தெரியுமா? ஓகே. பட் யாரோட அக்கவுண்ட்ல இருந்து போனுச்சு? இங்க நம்ம ஸ்பேஸ்ல வராங்களா அவங்க? நம்ம ஸ்பேஸ்லாம் கிடையாது. எவனோ ஒருத்தன் யாருன்னே கீழ கமெண்ட் தெரியலங்க. போட்டிருந்தான். அது ஒண்ணு இல்ல இருந்துச்சு ஒருத்தன் சரியா? கமெண்ட் போட்டிருந்தான். உங்க ஸ்பேஸ்ல பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னது. எனக்கு நான் இங்க வந்து பேசுறேன் இருங்க அப்படின்னாக்கா யாருன்னு எல்லாத்துக்கும் நானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியும். யார் என்ன வேணா யாருன்னா பேசலாம். தெரியல ப்ரோ. தேடி தான் பார்க்கணும் அது. இல்ல ப்ரோ, நம்ம இதுல கேளுங்களேன். அது அந்த மாதிரி என்னன்னா, யாரும் பண்ணல. அதுக்கு இன்னொரு ம். அது அது இன்னொன்னு நான் இருக்கு. இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்ட்டு. என்ன யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ம். ஏன்னா இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ஸ்பேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஈவெண்ட்டை எடுத்து ஒருத்தன் சொன்னான். ஓகே, ஐ ரிமெம்பர் இட். அது வந்து இப்போ திடீர்னு வந்து நேத்துலேருந்து இவர் கனி திரு போட்டிருக்காரு, அதெல்லாம் வருது. ஸோ மை கொஸ்டின் இஸ் ஒய் நாட் த சேம் பர்சன் ஹூ டிட் இட் அகெயின்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னவர் 1 வீக் பேக். நான் சொல்றேன் உங்களுக்கு யார் என்னது. சரி, ஓகே ஓகே. சம்பவமா? இல்ல அதேதான். ஒரு டவுட். ம். இல்ல நான் மச்சான். அந்த வீடியோ நிமாத் ப்ரோ, நான் அந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப ஆக்வர்டா, ரொம்ப தரம் தாழ்ந்து கேவலமா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அதாவது ஒரு கேம் ஷோ ரொம்ப டூ மச்சா போறானுங்க ப்ரோ. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறானுங்க. எங்க இருந்து இவ்ளோ ஹேட் வருதுன்றது புரியல. இல்ல இதெல்லாம் எவனோ 2 பேர்த்த ஒடுக்கி விட்டாதான் வேலைக்கு ஆகும். See, you அதான் can சொல்றேன். criticize the show. ஓகே, அவங்க பண்றதை நீங்க விமர்சனம் வைக்கலாம். எல்லாம் யாரு டூ மேல மச். வேணாலும் விமர்சனம் வைக்கலாம். எனக்கு இந்த 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 இது யூஸ் பண்ணுவாங்களே, இந்த ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி யாராவது பார்த்துருக்கீங்களா? நோ. நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வந்து பேரு தான் போடுவேன். ஈவன் ஐ டோன்ட் லைக் டு புட் எனி ஹேஷ்டேக்ஸ். எனக்கு அதுதான் சொல்றேன்ல. இப்போ இவங்க ஒரு சில பேர் நான் பண்ண ஹேஷ்டேக் நான் போட்டேன். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஐ அண்டர்ஸ்டுட். பட் ஆனால் நான் இந்த மாதிரி கேவலமான ஹேஷ்டேக்ஸ்லாம் நான் போடவே மாட்டேன் எப்பயுமே. அப்போ இல்ல நான் ப்ரோ, இப்போ போட்டேன். வந்து இன்னொன்னு அந்த டைமில் போட்டேன். இன்னொன்னு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். யாருமே ஹேஷ்டேக்ஸ் எதுவுமே ஒரு நேம்ஸ் எல்லாம் மாற்றிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிட்டேன். பட் ஆனால் இப்போ இவங்க வைக்கிற ஹேஷ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கேவலமாக இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் யூடியூப்ல ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு பயங்கர காண்டாயிடுச்சு எனக்கு. ஏன்டா உங்க வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக இப்படியாடா வைப்பீங்க முன்னாடி இமேஜ்? காதலா காமமா? கேவலம். எல்லாமே வைக்கிறதும். டூ மச். காதலோ இல்ல ப்ரோ, காமமோ இப்போ அது வந்து அவங்களுக்கு தானே. ஆக்சுவலி அவங்களுக்குள்ள வந்து இல்ல நான் என்ன சொல்றேன், காதலோ காமமோ அது அவங்களுக்குள்ள தானே. அதேதான். அது மியூச்சுவலா தானே போகுது. ஷோவை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஷோவை பத்தி பேசுங்க, ஏதோ பண்ணுங்க. ஓவரா ரொம்ப டீப்பா போய் மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப ஓவரா போறது வந்து ஏத்துக்க முடியல. ஒருத்தவங்க தப்பா விளாடுறாங்களா, ஓகே, திஸ் இஸ் ராங் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க இது பண்ணது வந்து தப்பு, இவங்க இது பண்ணது தப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், அது அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த்தியாக ஜாலியாக பேசிட்டு போகலாம். அவங்கெல்லாம் வெளில வந்துட்டு ஜாலியாக எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வெளில வந்துட்டு ஜாலியாக அவுட்டிங் போவாங்க, ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் இருப்பாங்க, பேசுவாங்க, ஜாலியாக சுற்றுவாங்க. ஈவெண்ட்டாக உனக்கு ஈவெண்ட் வந்தால் எனக்கு சொல்லு, எனக்கு ஈவெண்ட் வந்தால் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இவனுங்க பண்ணுறது இருக்கு. ஐயோ. ஹாய் பாலாஜி ப்ரோ. ஆல் பிஆர் அட்ராசிட்டிஸ் ப்ரோ. நிமால் ப்ரோ, ம் இல்ல நான் ஜஸ்ட் நீங்க பேசுனது அப்படி லைட்டா கேட்டேன். ஃபோன் பக்கத்துல இல்ல, அதனால இப்பதான் வந்து கேட்டேன். எங்க ஸ்பேஸ்ல இருக்கவங்க பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா அந்த கமெண்ட்? அப்படிலாம் தெரியல, அப்படிலாம் தெரியல. யாருமே இதை வந்து எனக்கு வராம யாருன்னு பண்ணவே தெரியலைங்க. இல்லை. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னோட ட்வீட்டில். ஒரே நிமிஷம், நான் என்ன போட்டிருந்தா கூட That is not சொல்கிறேன். true. No way. ஃபார் ஜஸ்ட் அ ஷோ. ஆமாம், இதுதான். டிஎம் பண்ணுங்க ப்ரோ. அதை இன்னொருத்தன் போட்டிருக்கான், எல்லாம் காசுக்காக பண்ணுறாங்க இன்க்ளூடிங் இமாதுன்னு போட்டிருக்கானுங்க. ஓகே. எல்லாம் இந்த மாதிரி வருவானுங்க, அப்படியே லைனாக வருவானுங்க. சொல்லு. அவருக்கு லைவ் பார்க்கவே தரல. இதுல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க நீங்க வேற. அவரே லைவ் பார்க்காம 1 hour பாதி தான் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. பாத்து ப்ரோ. ஆமா, நானும் இங்க வந்து என்ன நடந்துச்சு,
வாட் ஹேப்பன்? இதுல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்களா? எடிட் இல்ல. ஆமா கரெக்டா. அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். That's why influencers as well as channel doing dirty politics and fake narratives. Imad included. சேனலுமா Right. சேனலும் வேற இறக்கிட்டாங்களே அதுல. வேலை இல்லையாடா. அவங்களுக்கு இன்னும் ஒழுங்கா பிக் பாஸ் ஷூட் பண்ணவே நேரம் பத்த மாட்டேங்குது. ஒரு டாஸ்க் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. இந்த வெட்டி வேலையெல்லாம் பண்றாங்களா அவங்க? நான் பாலாஜி ரொம்ப நாளுக்கு அப்புறம் காத்தடிக்குது. 10 மணிக்கு மேல உட்கார்ந்து முடிச்சுட்டு பாக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. சூப்பர் பாலாஜி. அதாவது இன்னைக்கு எத்தனை நாள் டே? 68ஆ? ஆமா ஆமா. ஏதோ ஒரு அளவு 70 அரௌண்ட் 70s வச்சுப்போம். இந்த அரௌண்ட் 70s எல்லாம் பிச்சுக்கிட்டு பேசுவோம். எவ்வளோ சண்டைகள் வரும், எவ்வளோ கேஸ் வரும், என்ன அடித்தடி, டமால் டிமில்னு வரும். ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பேக்கா உட்காந்துருக்காங்க எல்லா கேஸ்லயும். ஜாலியா இருக்கு இந்த சீசன். சீரியஸா சொல்லணும்னா இந்த சீசன் நான் பயங்கர ஜாலியா இருக்கேன் தெரியுமா? எஸ்பெஷலி நான் ரிவ்யூ பண்றது இல்லையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமா, ஏன்னா நான் டீப்பா எதுவும் பாக்குறது இல்ல. ரசிகன்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா செய்வனுக்குலாம் ஃபோன் பண்ணுவேன். ரசிகன்லாம் எல்லாத்தையும் கேட்பேன், என்ன நினச்சி ஏதாவது சொல்லுங்க, கதையாக சொல்லுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு போய் உட்காந்துட்டு ரிவ்யூ அப்படின்னு ஒன்று பண்ணுவேன். இப்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எபிசோடே நான் டைமுக்கு பார்க்கறது இல்லை இப்பெல்லாம். கிடைச்சா பார்ப்போம், டைம் கிடைச்சா பார்ப்போம், ஜாலியா இருக்கேன். டைம் கிடைச்சா பார்ப்போம், இல்லாட்டி என்ன இருப்பது ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. என்னத்தை இருப்பாங்க பாதி கதையை ட்வீட்ஸ்ல இருந்தே கத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஷோ பாக்குறது இல்ல. இமாத் ப்ரோ, ஆக்சுவலா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் பார்க்கவே ஆரம்பிப்பேன் ஷோ. 12 மணிக்கு முடியும். முடிச்சுட்டு நேரம் இங்க வந்துருவேன் எக்ஸுக்கு. அது இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசா அந்த ஷோல என்னத்தவனுங்க பண்ணி கிழிச்சிருக்க போறானுங்க அப்படின்ற மைண்ட் செட்டு. ப்ரோமோ வச்சுதான் கண்டென்ட்டே. இப்போ நான் ஒரு கண்டென்ட் நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அவ்வளவுதான். அதுவும் ப்ரோமோ வச்சு வர்ற கண்டென்ட்டை வச்சு சோசியல் மீடியால இருக்கிறத வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்து போட வேண்டியது. போட்டு 2 வீடியோ போட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வீடியோ போடணும்ன்ற இன்ட்ரெஸ்டும் இல்ல. லாஸ்ட் 2 டேஸ் ப்ரோமோவே அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த சீசன். சம்பவம் பண்ண போறேன் பாருங்க நாளைக்கு. ஒன் டவுட் ப்ரோ, இப்போ வின்னர்ஸ் அந்த அமௌண்ட்ல இவங்க இதெல்லாம் அமௌண்ட் வாங்குறாங்கல்ல லாஸ்ட்ல, அது வந்து இவங்களுக்கு வந்து 30% கிட்ட பிடிச்சிட்டு கொடுப்பாங்களா? இப்போ இந்த டிடிஎஸ் அந்த 30% பிடிச்சி தானே கொடுப்பாங்க. கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிக்காம எக்கவே தர மாட்டாங்க ப்ரோ. ஓகே ஓகே, அப்படி பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் வரும் போலயே எல்லாருக்குமே. அப்புறம் ஒன் மோர் டவுட் ப்ரோ, இந்த வீக் எத்தனை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் வீக் வந்து 6 கொடுத்தாங்களா? 6 ஆ 7 ஆ? இந்த வீக் நார்மலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2ல 3 கேட்பாங்க. ஜட்ஜில் 1, வாக்காளர்ல 1, கேஸ்ல 1 நினைக்கிறேன். எங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் விக்கல்ஸ் தான் கொடுப்பாங்க, விக்ரம் தான் கொடுப்பாங்கங்க. கண்டிப்பா எல்லா கேஸையும் எல்லாரும் அவரு. ஆமா, கன்ஃபார்ம் இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் விக்கல்ஸ் அரோரா. ஆமா. கேப்டன் அரோரா அடுத்த வாரம் போட்டா என்ன ஆகும்? மீட்டு கூட சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபேமிலிலாம் வர டைம்ல அரோரா கேப்டனா போட்டா. நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வீக். நெக்ஸ்ட் வீக் இன்னைக்கு என்ன டே அதான் கேக்குறேன். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு 67. அப்ப நெக்ஸ்ட் வீக் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம். அடுத்த வாரம் தான் வருவாங்க. லாஸ்ட் சண்டே தான் கிறிஸ்மஸ் ப்ரோ. அடுத்த வாரம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ் வச்சிருவேன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டு சாவுங்கறான்ட்டு. கிறிஸ்மஸ் வீக்ல வரும் ப்ரோ, இமாத் ப்ரோ. யா கரெக்ட். அண்ட் சாண்டா வச்சு சாண்டாவை கொலை பண்ணாங்கல்ல போன சீசன். கனி மேல கேஸ் வருமா? ஒய் அவங்கள பத்தி எவனோ வீடியோ போட்டிருக்கான், அவன் மேல கேஸ் கண்டிப்பா வரும். உள்ள இமாத் அப்படியா? தெரியலையே. பார்வதி கண்டிப்பா வரணும், போட்டிருக்காங்கல்ல. கண்டிப்பா வரணும். பட் ஆனா அதுல வெயிட்டேஜ் இருக்கா? அதுல ஏதாவது வெயிட்டேஜ் இருக்கா? சல்லி கேஸ் தான் போட்டிருக்காங்க.
அந்த கேம்ல அடி வாங்குனாங்கல்ல பாரு போட்டாங்க. அது அது பட் அப்போ. வந்து அது இங்க வரலையே. முடிஞ்சிச்சு ஆக்சுவலா. மோர் ஆர் லெஸ் பாத்தீங்கன்னா சேம். நேத்து விக்கல்ஸ் வந்து பாரதிகார் பேசும்போது அந்த பாயிண்ட் வச்சு தானே பேசினாரு. கண்ணில் அடிபட்டு கூட விளையாண்டாங்க. ஓ இன்னைக்கு அந்த லவ் கண்டென்ட் மேட்டர்ல. ஸோ அதனால அந்த கேஸ் திருப்பி வராது. அது Got it, முடிஞ்சிருச்சுங்க. got it. பாரு தான் எழுதியிருந்தா. அது வரல இன்னைக்கு பாரோட கேஸோட. ஒரே ஆளுக்கு திருப்பி கேஸ் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரி இது 2 கேஸ் எப்படி ப்ரோ வந்தது அப்போ? ஆதிரி 2 கேஸ் இல்லை ப்ரோ. ஒன்று வந்து கானா போட்ட கேஸ், இன்னொன்று ஆதிரி போட்ட கேஸ். நேற்று வந்தது வந்து கானா போட்ட கேஸ், அது ஆதிரி கேஸ் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ வந்து இன்னைக்கு போட்டது ஆதிரி போட்ட கேஸ். பாரு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ கானா பாரு ஆதிரி முடிஞ்சிருச்சு. அரோரா அது வராது, சுபிக்ஷா அது வராது. விக்கல்ஸ் ஏதாவது கேஸ் போடாரா இல்லையா? அரோரா அது வராது. ஆமா விக்கல்ஸ் போட்டிருக்காரு. சாண்ட்ரா மேல ஒண்ணு, சுபிக்ஷா மேல ஒண்ணு. சாண்ட்ரா மேல போடலங்க விக்கல்ஸ். இல்ல சாண்ட்ரா மேல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க வரணுமே. இல்ல விக்கல்ஸ் சாண்ட்ரா மேல நீ போடலன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு அவரு. சாண்ட்ரா மேல போடல ஏன்னா வேற ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு அட்டென்ஷன் அடி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி சுபிக்ஷா மேல போட்டிருக்காரு. அது வந்துச்சுன்னா பயங்கர சீனா இருக்கும். பாவம் ஆனா சுபிக்ஷா, ஏன்னா அவர் தான் வந்து பீட் பாக்ஸ் பண்ணு ஆடுன்னு ஏத்தி விட்டாரு. இல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்கும். உயிர் போல துப்பிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. பாவம். இல்ல போட்டாங்கன்னா சுபிக்ஷாக்கு கொஞ்சம் நிறைய சிம்பத்தி ஆகும், கொஞ்சம் எலிவேட் ஆவாங்க அவங்க. மேபி வரலாம். ஈவன் கனி விக்கல்ஸ் மேல போட்டு கூட அவங்க பாவங்க இன்னைக்கு உட்காந்து இதுக்கே அழுதுட்டு இருந்தாங்க. ஜட்ஜா இருந்தாங்க. ஜட்ஜா வந்து எனக்கு 10 நிமிஷம் கூட உட்கார விடல. நீங்களே முடிச்சிட்டாங்க. நான் ஜட்ஜா வந்தனாலதான் இப்படி பண்ணிட்டாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலா என்னன்னு தெரியல. ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. ஏன்னா வக்கீலா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசணும் காலைல விட்டாங்களே வந்தோடனே. ஆமா சொன்ன மாதிரி சுபிக்ஷா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கல. சபரி நீ சூப்பரா நம்ம பண்ணிக்கு நல்லா இருந்துச்சு. ஆமா பக்கா சீரியல் மெட்டீரியல்ங்க அவரு. சீரியல்ல என்ன ஒரு சீன்ல வந்து நடிக்கணுமோ அதை அழகா இங்க வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. அதுதானே வந்திருக்காரு அவரு. அவர் இது வச்சுதான் சீரியல் கொடுப்பாங்க. இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருல, ஜெயிச்சோமோ தோத்தோமோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டிராமாட்டிக் ஆக்ஷன்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், எப்ப பாரு அந்த ஷாக் ரியாக்ஷன் தாங்க வருது. பாவம் ஒரு வெங்காயத்துக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்குதான் ஓரளவுக்கு அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இந்த வாரம். எங்கங்க அவன் பேசினாவே தான் எல்லாரும் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துறாங்க. கேஸ் யார் மேல போட்டிருக்காரு? 3மே சல்லி கேஸ் தான் நினைக்கிறேன் அவர் போட்டது. யாரு? சபரி. இதுல இப்ப எந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்? கனி சாண்ட்ரா மேல போட்ட கேஸ் வரும்னு தோணுதுங்க நாளைக்கு. இல்ல வீக்கெண்ட சொன்னப்பா சுப்ரீம் கோர்ட்னா எதை நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு கேஸ் எடுத்து வீக்கெண்ட்ல பேசுவாங்கல்ல, அதான் சுப்ரீம் கோர்ட்டு. யாரு நம்ம மைக்கு முன்ன கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அது கன்ஃபார்ம். அது அந்த கேஸ் இல்ல ஒரே நிமிஷம். இன்னைக்கு அந்த இமாத் ப்ரோ இன்னைக்கு அந்த எட்ஜே வந்து டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம க்ளோஸர் கொடுத்தாங்கல்ல. இந்த கேஸ் போக சான்ஸ் இருக்கா? அந்த கேஸ் எனக்கு தெரிஞ்சு போவாது. ஏன்னா அதை நோண்ட மாட்டானுங்க. அது ரொம்ப டீப்பா ரொம்ப பர்சனலா போகுது. அதுவும் இல்லாம அது எப்படின்னா ஏதாவது ஒரு இப்போ மருத்துவ முத்தம்ங்கிறது வந்து ஒரு டீப் லவ் மாதிரி இருந்தது அந்த இடத்துல. அதனால அதை வந்து யோசிச்சு அதுவும் கடைசியில் தான் பேசினார் அவரு. கரெக்ட் ரைட்டா? அப்பயெல்லாம் பேசல. ஓகே. பட் இங்க என்னடானா பாய் ஃப்ரெண்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படின்லாம் பேசும்போது இந்த ஒரு இதெல்லாம் ஒரு மேட்டர்னு இதை எடுத்து பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சத்தியமா என் நேரம் என்னமோ தெரியல. அந்த டைம்ல ஃப்ரீ ஆகி லைவ் பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா என்ன கருமண்டா ஓடிருக்கீங்க. நீங்க அப்படியே போய் ஆண் பாவம் போல அது படமா பார்த்துருக்கலாம்.
படம் பார்க்கறதுலாம் டைம் இல்ல. அப்படியே அப்படியே என்ன சொல்றது? அப்படியே ஃபேக்டரில அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது ஏர்பாட்ஸ போட்டுட்டு ஃபோன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். சரி ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறாங்களான்னு பார்த்தா, கிஸ்ஸுங்கிற அதுங்கிறானுங்க, பாய் ஃப்ரெண்டு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க வீட்ல அவங்க அவங்க அப்பா, அம்மா எதாவது நெனச்சுப்பாங்களோங்கிறது தான் எனக்கு ஃபீலு. என்னடா? அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ரைட்ரா. அவ்வளோதான் அப்படியே தூக்கி போட்டேன் நானு. இல்ல இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரணும்னு தானே ப்ரோ அந்த கேஸ் குடுத்துருப்பாங்க. பட் இல்ல அது நான் இல்ல இந்த மாதிரி ஒரு கேஸ வந்து வீக்கெண்ட்ல எடுத்து பேசுவாங்களா? அவரு என்னன்னு பேசுவாரு அவரு? இல்ல. நான் ஃபர்ஸ்ட் வந்து பிபி டீம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இதனால வேற ஏதாவது பிரச்சனை வரும். அதனால ஒரு டிஆர்பி வரும் தான் குடுத்துருப்பாங்க. பட் ஒரு சப்பையா முடிச்சிட்டாங்கல்ல. அதான் யோசிச்சேன். இன்னொரு கேஸ் இருக்குல்ல, ஆதிரை போட்டிருக்காங்கல்ல கனி மேல. இல்ல பாலாஜி ப்ரோ, ஆதிரைக்கு எப்படி 2 இது குடுப்பாங்க? எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கணும்ல. இது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இந்த கேஸ். அண்ட் இன்னொரு கேஸ் கூட ஸ்ட்ராங், சுபிக்ஷா கம்ருதீன் மேல போட்ட கேஸ், அது கூட வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அது வீக்கெண்டுக்கு வந்து சரியான கண்டென்ட் அது. கரெக்ட். இது சுபிக்ஷா ஆதிரை மேல போட்டதா? இல்ல கமருதீன் மேல. என்ன போட்டாங்க அவங்க? ஓ அந்த ஃபிஷர்மேன் இத பத்தி இல்லாமா? ஆமா. ஐயோ அது கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா போகாது பாலாஜி? அதுக்கு தான் அது கொண்டு வருவாங்களாங்கிறது சந்தேகம். அது வந்து அது ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா அது கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்ததுன்னா உடனே அப்பாலஜைஸ் பண்ணி அவனும் மூடிடுவான் கேஸ. இல்ல வர விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா that could get it will be a very big issue. அவனா வாய் விட்டான் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா அவன் ஏற்கனவே அப்பாலஜைஸ் பண்ணிட்டான் அதுக்கு. இங்க அப்பாலஜைஸ் பண்ண மேட்டர் தானே வருது வெளில. கரெக்ட். இந்த வீட்ல யாருங்க ஒழுங்கா அப்பாலஜைஸ் கொடுக்குறாங்க? சும்மா அந்த இடத்த கடந்து போனோன்றதுக்காக ஒரு சாரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு எதுக்கு பார்வதி அண்ட் எஃப்ஜே கேஸ் பிடிச்சிருந்ததுன்னா, அவ not just she wanted the apology, but விக்கல்ஸ் வாயாலே ஹவுஸ்மேட்ஸ் வாயாலேயுமே she made everybody say that week after week she has been giving content and playing. எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க பாருங்க. It wasn't just about the apology. So ஒரு வழியில she turned it all on her again. FJ மேல பழி போட்டாலும் the case was all about her achievements and everything. பாருங்க எப்படி திருப்பி கொண்டாந்துட்டான்னு. அந்த அவளை காலையில பார்த்தா திட்டுன்னு திட்ட தோணும். But by the time you go right, you can see how she plays. அது ஒரு மாதிரி பிபி சொன்ன மாதிரி she's kind of read the big boss game well தான் தோணுது எனக்கு. ஈவன் தோ அது பார்க்கறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி எபிசோட் வாட்ச் பண்ற ஆடியன்ஸஸ்க்கு ரொம்ப அனாயிங்கா தான் இருக்கும். பட் இப்போ ஒரு இந்த 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 போரிங் சீசன்லயே கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் யோசிச்சு பார்வதி ப்ளே பண்றது பார்த்தா கொஞ்சம் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்னோட வியூ பாயிண்ட்ல ஐம் சேயிங் கைஸ். Just from the game perspective பார்த்தா கம்ருதீனோட கண்டென்ட் இல்லைன்னா பார்வதி வந்து probably she could have had much better name. கம்ருதீனோட இருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஸ் வந்து வாஸ் வெல் ஃப்ரேம்ட் ஆக்சுவலா. அண்ட் கரெக்டா பீப்புளையும் லாக் பண்ணி வச்சா. விக்ரம லாயரா கொண்டு வந்தது, திவ்யா, ஸோ அண்ட் சாண்ட்ரா கிட்ட முதல்லயே பேசினது, ஸோ எல்லாமே வந்து எஃப்ஜேக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி அதை கரெக்டா லாக் பண்ணிட்டா. எனக்கு வந்து இன்னொரு தாட் கூட இருக்குது கைஸ். யூ ஜஸ்ட் டெல் மீ ஹவ் ஐம் திங்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ருதீன் இஸ் டெஃபினெட்லி பிளேயிங் அ கேம் வித் போத் த கேர்ள்ஸ். அது இட்ஸ் வெரி ஆப்வியஸ். அது வந்து அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தட்ஸ் ஹிஸ் கேம். அவருக்கு வேற எதுவும் இல்லை. ஹீஸ் அன் ஆக்டர். ஹீஸ் அ வெரி டேலண்டட் ஃபெலோ ஆல்சோ. ஹி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். பட் உள்ள வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னா from the beginning he's only been
kind of playing revolving in the ரெண்டு girls வச்சு some game he is kind of playing. அதுல maybe பார்வதிக்கு ஏதோ கொஞ்சம் something she has towards him ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கேர்ள்ஸ் இல்லைன்னா கம்ருதீனுக்கு ஒரு what is else is there for him? What has he done in பார்த்தா nothing. அப்புறம் வந்து in the weekendல after Parvati got some clap, again he kind of came back to Parvati மாதிரி. ஸோ வந்து அந்த ஆல்வேஸ் கம்ருதன் மேல இருக்க ஸ்பாட்லைட் எப்படி போகுதுன்னா இட்ஸ் ரிவால்விங் ரவுண்ட் தீஸ் டூ பிளேயர்ஸ் இந்த த்ரீ. அது பார்க்கறதுக்கு எரிச்சல் மூட்டை ட்ரையாங்கிள் எல்லாம் சொன்னாலும் ஃபார் கம்ருதன் திஸ் இஸ் ஆல் இட்ஸ் பீன் 10 weeks has been லிட்ரலி அரவுண்ட் 3 girls அப்படி சொல்லலாம். 2 girls 2.5 girls ஏதோ. அப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து அவருக்கு ஆக்சுவலி பேசாம இருக்கலாம்னு தான் அவருக்கு தோணுச்சு. பட் Parvati can't do that, right? Parvati needs that talking companion. So அவங்க திரும்பியும் she made him break his own decision. And அது வந்து if Kamruddin was really smart, அவர் வந்து he can still stay away from her. பேசாம he can still stay away from her. The next thing is he can also in the weekendல definitely செம roast விழும். செம roast விழுந்த பிறகு if he moves away from Parvati, Balaji, coming to your point, it might be a good break for Parvati, but it will show Kamruddin in a bad light. It will show that இவன் திட்டு வாங்கினவனே விட்டுட்டு போயிட்டான். It will show him in a bad light. So in the weekend roastல வந்து இந்த two people game வந்து கொஞ்சம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். So that's the way I looked at in the திட்டலா. I mean திட்டில்ல அந்த நான் ஒன்று punishment. சொல்லட்டுமா? இந்த 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 கேம் நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து டூ ஏஜ். இது கமருதீன் என்ன பண்ணாலும் பாரு ஃபேன்ஸ் அடிக்க தான் போறாங்க. ஸோ அதனால பாருவும் என்ன பண்ணாலும் கமருதீன் ஃபேன்ஸ் அடிக்க தான் போறாங்க. ஸோ இது ரெண்டு பேருக்குமே வந்து அடிதான் விடும் எந்த மூவ் பண்ணாலும். பட் Actually, it எனக்கு was like that, Abhi. காலையில ரொம்ப frustrated இருந்தாங்க பாரு fans. And they pinged me. I'm not in their group chat and all that, but they know I liked all their tweets and all. So ping பண்ணாங்க. சரி later I put a space for them. So most of them were getting frustrated, but very quickly they got on to kind of Parvati's game. எப்படி இருந்தாலும் திட்டு வாங்க போறா, எப்படி இருந்தாலும் அடி வாங்க போறா, housemates are against her, but she's not bending to their roles. நான் punishment பண்றேன், but it's going to be my way. It's not நீங்க சொல்லி நான் பேசாமலாம் இருக்க முடியாது. That is her nature. இந்த all the 10 weeks அதுதான் அவங்க எக்ஸிபிட் பண்றாங்க. நான் தப்பு பண்றேன், நான் கரெக்ட் பண்றேன், நான் தப்பு பண்றேன், நான் கரெக்ட் பண்றேன். I'm trying to make a move. ஆனா வந்து நீங்க அந்த அதே மாதிரி வார்டன் டாஸ்க்ல அவளை எவ்வளவு ட்ரிகர் பண்ணாங்க. நீங்க ட்ரிகர் பண்ணா I'm not going to fall into the trapன்னு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு astute stubborn nature which can be very annoying. அது எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே வராங்க பார்வதி. ஸோ அடி வாங்க போறா, she is ready to face it. So the consequences எப்படி போகுது on with her relationship with Kamruddin, அது வந்து after the weekend it will kind of play out ன்னு தோணுது. ஓகே, ஒரு see, நிமிஷம் I'm பாலாஜி slightly கூட பேசிருங்க ப்ரோ. இது எனக்கு வந்து ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன். see, இப்போ வந்து கம்ருதீனோட 10 weeks கேம் வாஸ் நாட் அரௌண்ட் பார்வதி அண்ட் அரோரா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து he was against திவாகர், தென் ஆதிரேயோட ஒரு ஃபைட் போச்சு 1 or 2 weeks, அண்ட் ப்ராபப்ளி லாஸ்ட் 4 weeks or 3 weeks or 4 weeks வந்து இட் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் தீஸ் 2 people. அண்ட் அதுல தான் வந்து கம்ருதீனோட டாபிக் அண்ட் இன்வால்மெண்ட் இன் அதர்ஸ் ஹவ் கான் டவுன் ப்ராபப்ளி. அதனால தான் he is not getting much space in the weekend also. இல்லைன்னா வந்து வீக்கெண்ட்ல வந்து நான் போன டைம்லலாம் வந்து விஜேஎஸ் வந்து he was continuously talking to கம்ருதீன். ஓகே, he was trying to explain it, பட் அந்த ஸ்பேஸ் வந்து கம்ருதீனுக்கு வந்து குறைஞ்சு போச்சு. அண்ட் சேம் வித் பார்வதி வந்து இந்த லாஸ்ட் 3-4 வீக்ஸாக தான் வந்து the bond that she has with Kamruddin vandilla, probably that has increased the haters for Parvati அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கேமை தாண்டி இட் வாஸ் லிட்டில் அனாயிங். அந்த மாதிரி தான் வந்து போகுது. ரெண்டு பேருமே
இதுலேருந்து வெளியில வந்தாதான் they probably could increase their mileage அப்படின்றது என்னோட பாயிண்ட். இல்லைன்னா வந்து this will take them nowhere. They should go back to their original or probably first 5 or 6 weeks of game. Right, Balaji. The first few weeks, Kamrudin வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா like he will go fight, he'll go fight, lose words and he'll go fight and weekendல திட்டு வாங்குவார். And then only he started like playing his, you know, another track எடுத்து விளையாட ஆரம்பிச்சார். So I don't know if he goes back. இப்போ வந்து he's kind of calm, but யாருமே ஃபைட் பண்ண ஒரு கான்டென்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லையே. எல்லாரும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா விளையாடணும்னு ட்ரை பண்றாங்க. So I don't know. Let's see how it goes. ஓகே, தேங்க்யூ. சந்தியா பேசிருங்க. சந்தியா இருக்கீங்களா? நான் கேட்குறதா? ஹலோ, கேட்குறதா? கேக்குது. ஓகே. ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் அஞ்சலி கிட்ட நீங்கள் கேட்கணும். வந்து ஜோசியம் வந்த உடனே கமருதன் மூவ் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. சந்தியா சுத்தமா ஹலோ, கேக்கல சந்தியா. There's a lot of noise in the background. பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் என்னோட இதை வந்து கொஷின் வந்து கமெண்ட்ஸில் போடுறேன். ஓகே. ஐயோ, நீ சந்தியா வாய்ஸை மிஸ் பண்ணுவனே. திவ்யா. யா நம்ம குரூப் திவ்யா. சரி, ஓகே. ஓகே. ப்ரோ 1:10 ஆயிடுச்சு இங்க. ஓகே, க்ளோஸ் பண்ண போறீங்களா? பண்ணிடலாமான்னு கேட்டேன். யா கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஓகே ப்ரோ. பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, டேக் கேர். தேங்க்யூ. பாய். ஓகே.